இம்புட்டு நேரம் தான் ஆக்குதாக. சீக்கிரம் கிளம்பணும் போகணும்னு இருக்கா. அன்னைக்கே சொல்லியாச்சு போகணும் 2 நாள்லன்னு. கிளம்புதாக கிளம்புதாக கிளம்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணியெல்லாம் காணும் எங்கிட்டு போனாலோ. இனிமே சேகர் எங்கிட்டு போனாலோ தெரியல. அடியே என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? அதால் மகளும் சீக்கிரம் கிளம்பி வாங்க. நேரம் இல்ல, வெளியூர் பிரயாணம்ல, சீக்கிரம் போகணும் எடுக்கணும்னு இருக்கா. சும்மா கத்திட்டு கிடக்க வேண்டியதா இருக்கு. இன்னுங்க கிளம்ப வேண்டாமா? பொங்க வைக்கணும் சும்மையா? வீடு வாசல் தொடச்சி எடுத்து போட்டுட்டு பேசிட்டு முதல்ல துவச்சி எடுத்து போட்டு எடுத்தான் கிளம்பணும். எல்லாம் நேரத்தையே முடிச்சிட்டேன். பொங்க சாதனம்லாம் எடுத்து கழுவி எடுத்து வைக்க வேண்டாம். அப்படியா போக முடியுமா? உங்களை மாதிரியா வேட்டியை போட்டேன் சட்டையை போட்டேன்னு எங்களுக்கு அப்படி கிளம்ப முடியுமா? ஒரு நாள் ஆகும் சொன்னீங்க. அதான் பையில துணி எடுத்து வச்சேன். அங்கே சாமிக்கு வைக்க இப்போ பொங்க வைக்க பாத்திரம் கீத்திரம் கொடுக்கக்கூடிய அந்த சாமி கொடுக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வாங்கணும். எல்லாம் லிஸ்ட்டு போட்டு அவன்கிட்ட கொடுத்து பாவம் அவனும் வாங்கி தந்தான். எல்லாம் கிளம்ப வேண்டாமா? சும்மா புழு புழு புழுன்னு வந்துட்டு இருக்கீங்க. அதுக்கு இல்ல மீனா, தூரத்தளவுக்கு போறது இல்ல, காலை நேரத்துடி போனா தானே நல்லது. அதான் சொன்னேன். அதுக்கு ஏன் கோவப்படுது? போ அப்ப எல்லாம் எடுத்து வை. ஆமா பொண்ணு எங்கிட்டு போனா? பொண்ணு எங்கிட்டு போனானே தெரியல. காலையில் எழுந்திரிச்சா குளிச்சா பட்டை கட்டுனா பூவை வச்சா சரி இதெல்லாம் எடுத்து ஹாலில் கொண்டு வையின்னே. சரிம்மாண்ணா அப்போ ஆளையே தாங்கலை. எங்கிட்டு போனாலும் தெரியல. அந்த பிள்ளை வர வர ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு கேட்க மாட்டேது. அதான் எதுக்கு அங்கே உள்ள தங்கணும்னு சொன்னோம்னா, அங்கே ஒரு தெரிஞ்சவங்க இருக்காங்க. அவங்க அந்த ஜாதகம் கொண்டு போய் பார்த்தோம் வையா, அவள் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம், நல்ல மாப்பிள்ளை தரமா வருமா என்ன ஏது எல்லாம் புட்டு புட்டுன்னு வச்சுருவாங்க. அதான் சாதகத்தெல்லாம் எடுத்து வை. என்ன சேகருக்கும் பொண்ணுக்கு சாதகத்தையும் எடுத்து வை. 2 பேத்துக்கும் கொஞ்சம் காமிச்சு சீக்கிரம் பொண்ணு கல்யாணத்தை முடிக்க வழியை பார்க்கணும். பிள்ளை வளர்ந்துட்டே போறல்ல. ஆமாம், நீங்கள் தான் நினச்சிட்டு இருக்கீங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. அவன் என்ன நீங்கள் பார்க்கக்கூடிய மாப்பிள்ளை கட்டக்கூடிய நிலைமையில இருக்கா? என்ன சாதத்தை எடுத்து வை. என்ன மீனா, அன்னைக்கு டீ கடையில் இருக்கேன். என்னோட சின்ன பயிலுவ தான். நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு கீழே படித்த பழக்க. அன்னைக்கு வந்து இதெல்லாம் பேச்சு கொடுத்துட்டு இருந்தான். அப்போ அவன் பேரனுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும்னு டீ கடையில் பண்ணு உண்டுல, அந்த பட்டர் பண்ணு அதை வாங்கிட்டு இருக்கான். அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், நம்மளோட சின்ன பைய இப்போவுமே பேரம் பற்றியெல்லாம் எடுத்துக்கலாம் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவன் கேட்கான், உங்கள் மகளுக்கு எத்தனை பையன் எத்தனை பிள்ளைகள், உங்கள் மகனுக்கு எத்தனை பிள்ளைன்னு. அப்போ நான் சொன்னேன், என் மகளுக்கு இன்னும் கல்யாணம் கழியில, பொண்ணு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கு, பையனுக்கும் பொண்ணு பார்த்துட்டு இருக்குன்னு. அப்போ தான் நினச்சேன் நம்ம பிள்ளைங்க வயசாயிட்டோன்னு. ஆமாங்க, பிள்ளைகளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. நம்ம தான் நம்ம பிள்ளை சின்ன பிள்ளை இப்போ என்ன அவசரம் அப்படின்ட்டு இருக்கோம். ஆனால் பிள்ளைகளுக்குலாம் கல்யாண வயசு வந்துருச்சு. அன்னைக்கு இப்போ ஒரு கல்யாணம் பொண்ணுக்கு சொன்னோம்ல உங்கள்கிட்ட, பொண்ணு கூட படித்த பிள்ளை கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்போ தான் பார்த்தா பொண்ணு கூட படித்த பிள்ளை எல்லாம் கை குழந்தையும் புருஷன் கூடையும் வந்துட்டு இருக்கு. கல்யாணம் புது ஜோடியாக வந்து நிற்கிது. ஒத்த பிள்ளைய கூட தனியாக நிற்கல. இவதான் என் கூட வந்து நிற்கா. அதான் நினச்சேன் பொண்ணுக்கும் சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்ட்டு. சரி சரி கூடிய சீக்கிரமே பார்த்துருவோம். என்ன இப்போதான் ஊருக்கு போகிறோமே, அங்கே நல்ல பயிலுவ இருந்தால் கூட பொண்ணுக்கு பார்த்து பேசி முடிச்சிடலாம். என்ன அங்கே நல்ல பயிலுவலாம் இருப்பான், நல்ல சுற்று சொத்தோடி. அடியே எங்கடி போயிட்டு வர? காலையில் தானே சொன்னேன் இதெல்லாம் எடுத்து அங்கிட்டு கொண்டு வை, சீக்கிரம் கிளம்பணும் வைக்கணும்னு. எங்கே தான் போயிட்டு வர? டெய்லி தான் ஊரெல்லாம் சுற்றுத, என்னன்னு நான் கேட்கறதில்ல. இன்னைக்கு ஒரு வெளியூர் பிரயாணம் போகணும், சீக்கிரம் எல்லாம் எடுத்து வச்சோம் கிளம்பணும்னு இருக்கியா? எல்லாம் நான் செஞ்சு உனக்கு பட்டு முதல்ல அயன் பண்ணி வைக்கணும். அதை கட்டிக்கிட்டு ஓடிடுத, ஒரு வேலை செய்ய மாட்டேங்க நீ. பொண்ணி இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை பார்த்துக்கோ. இல்லைம்மா, செல்வி வரேன்னா அன்னைக்கு செல்வியும் கூப்பிட்ருந்தேன். அதான் அவளுக்கு காலையிலே ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோனை எடுக்கலை. சரி வாராளா என்னன்னு தெரியணும்ல, அப்புறம் கூப்பிட்டுட்டு விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லக்கூடாதுல்ல. அதான் செல்வி இருக்காளா வாரியா என்னன்னு கேட்க போனேம்மா. அவள் வரலையா, அவங்க தாத்தாக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சான், அதான் ஆஸ்பத்திரியில் நிற்கேன் அப்படின்னு சொன்னான். அதான் ஒரு ஃபோன் போட்டு கேட்க வேண்டியதானடி, அங்கே போய் தான் ஃபோன் போட்டு கேட்பியோ? ஃபோன் இருக்குல்ல, ஒரு ஃபோன் அடிச்சு வாரியா என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியதானே. அம்பிட்டு தூரம் போயிட்டு வர நேரம் என்ன ஆகுது? ஒரு ஊரான ஊருக்கு சீக்கிரம் போனால நல்லது இருக்கும். சீக்கிரம் போய் இறங்கலாம். கோயிலுக்குள்ள போகிறோம், என்ன பிக்னிக்கா போகிறோம்? ஐயோ, உனக்கு இருக்கக்கூடிய அறிவு எனக்கு இல்லாமல் போச்சம்மா. சே, ஃபோன் பண்ணக்கூடிய ஞாபகமே இல்லாமல் போச்சு. அங்கே போய் தான் பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட கேட்டேன். அவள் தாத்தாவுக்கு உடம்பு இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ அவள்கிட்ட தான் ஃபோனை வாங்கி போட்டு கேட்டேன். அப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கேன்டி, நான் வரல, நீ போயிட்டு வான்ட்டா. படிச்சுக்கலாம், படிப்பு அறிவு களஞ்சியம். இது கூட தெரியல, ஒரு போனை போட்டு கேட்கணுன்ட்டு. அங்கே போய் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட போய் போனை போட்டுருக்கான். சரி சரி இதெல்லாம் எடுத்து வை. பாவம் அவன் அப்போதே காரில் உட்காந்துருக்கான். காரை க்ளீன் பண்ணி எடுத்து, பாவம் அவனையும் குறை சொல்லுதுல்ல, காலையில் இருந்துச்சு எல்லாம் பழகொலையிலேருந்து எல்லாம் வாங்கி தந்தான். காரெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து போட்டிருக்கான். நீ தான் இங்கிட்டும் அங்கிட்டும் மேக்கப் பண்ணிட்டு திரியுத. சரி இதையாவது எடுத்து காரில் வைடி, நேரம் ஆகுது. அதோ வாரோம், போங்க உட்காந்துருக்கீங்க, எந்திங்க எல்லாம் எடுத்து கொண்டு வைங்க, நான் வீட்டை பூட்டிட்டு வரேன். அப்பாடா, ஒரு வழியாக கோயிலுக்கு வந்தாச்சு. என்னம்மா எம்பிட்டு தூரம்? ஆமாம், அதுக்கு தாண்டி சொல்லுது சீக்கிரம் கிளம்புன்ட்டு. பாரு காலையில் கிளம்புனது மத்தியம் ஆயிடுச்சு, மத்தியானம் எங்கே சாயந்தரம் ஆயாச்சு. அதான் சீக்கிரம் கிளம்பி வரணும், ஒரு ஊரான ஊருக்கு வருது. சரி காலை அங்கிட்டு மரத்து நிலையில விட்டுட்டு ஓரமாக விட்டுட்டு வா. என்ன பயிலுவ கீச்சு கீச்சு வச்ச போகிறான், பையெல்லாம் எடுத்துட்டு வா. ஆமாம், 2 நாள்னு சொன்னீங்க, எங்கிட்டு தங்க போகிறோம்? இங்கே லாட்ஜெல்லாம் எந்த மாதிரி ஒன்றும் தெரியலையே. பக்கா பட்டிக்கடால இருக்குன்னு. ஆமாம், உனக்கு இங்கே ரூம் எடுக்காக ரூமு, இங்கே சொந்தக்கார வீடு இருக்குது, அங்கே தான் தங்கணும். என்ன வேலையும் நல்லா இருக்கேப்பா.
ஊருக்கு வரேன்னு ஒரு போன் போடலையே. நல்லா இருக்கியா? பிள்ளைல நல்லா இருக்கா? ஆமாக்கா நல்லா இருக்கும். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? திடீர் பிரயாணம்க்கா, திடீர்னு கிளம்பணும். குலதெய்வம் கோயில் வரணும்னு கொஞ்ச நாளாவே சொல்லிட்டு இருந்தா. சரி இன்னைக்கு தான் அதுக்கு நேரம் வந்துச்சு, சடான்னு கிளம்பிட்டோம். நல்லா இருக்கியாக்கா? மகனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா? இல்லப்பா, எங்கிட்டு பார்த்து பார்த்து போதுண்டான்னு இருக்குது. ஒன்றும் அமைய மாட்டுக்கு. பொண்ணை பிடிக்கலங்க, இல்லை சாதகம் அமைய மாட்டுக்கு. அப்படி இப்படின்னு தட்டி போயிட்டே தான் இருக்கு. பாப்போம் எப்போ தான் அவனுக்கு கல்யாணம் நடக்குன்னு. உன் மவுளுக்குலாம் கல்யாணம் முடிஞ்சிச்சானே? இல்லைக்கா, கல்யாணம் பண்ண அப்படியே என்ன அப்படி வளர்ந்துட்டேன் என்ன, சின்ன பிள்ளைய தானே. இருந்தாலும் சொல்லி வச்சிருக்கேன் தகர்ட்ட எல்லாம். நல்ல சம்மந்தமாக இருந்தால் முடிச்சிட வேண்டியதான். சரி அதான் எல்லாம் அவனுக்கும் சேகருக்கும் வேலை தட்டிகிட்டே போகுது. ஒரு நல்ல வேலையாட்டு அமைய மாட்டுக்கு. படிச்சிருக்கான், படிப்புக்கு தக்கன வேலை வேணும்ல. நம்மகிட்ட சொத்து பத்து இருந்தாலும் ஒரு வேலைன்னு இருக்கும்லக்கா. அதான் அவனுக்கும் வேலை தட்டிகிட்டே போயிட்டு இருக்கு. இந்த பிள்ளைக்கு நல்லதாட்டு ஒரு சம்மந்தம் அமையட்டு அப்படின்ட்டு தான் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு போவோம், ஒரு பொங்கல் வச்சுட்டு போவோம் தான் வந்தேன். அப்படியாப்பா? சரி சரி, எல்லாம் நல்லதாகவே நடக்கும்யா, கவலைப்படாத. என்ன இன்னைக்கு வந்துட்டு இன்னைக்கே போகணும்னு நினைக்காத. நம்ம வீட்டுக்கு வா, மழை போல இடம் கிடக்கு, தங்கலாம். 2 நாள் 3 நாள் இருந்துட்டு போகலாம். என்ன என்ன அப்பா குலதெய்வம் கோயிலுக்கு பொங்க வைக்கணும்னு சொன்னார். இப்போ மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. பார்க்கட்டு எத்தனை மாப்பிள்ளான்னு பார்க்கட்டு. நானும் பார்த்துக்கிறேன் மாப்பிள்ளைய. சரி மீனா, 2 பேரும் பிள்ளைய கூட்டிகிட்டு வீட்டுக்கு வாங்க, நம்ம வீட்டில் தங்கலாம். நானும் என் மகனும் தானே, வேறு யார் இருக்கா? மழை போல் வீடு இருக்குது, நமக்கு என்ன குறை சொல்லு. அங்கே வாங்க. என்ன உங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போயிடாதீங்க, வாங்க. 2 நாள் இருந்துட்டு அப்புறம் போகலாம். என்ன நல்ல வெடைக்கோழி அடித்து சமையலை பண்ணி போடுறேன். சரிங்க மதினி, பாறேன். பொன்னி, நேரம் போயிட்டு இருக்குல்ல, சீக்கிரம் அந்த குடத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணி வந்துட்டு வா. அங்கே குளத்துல தண்ணி கிடக்கா பாரு. குளத்துல இல்லைன்னா பக்கத்தில் கிணறு இருக்கும், கிணத்துல வாளிலாம் இருக்கும். ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வா, பொங்க வைக்க நேரம் இல்லை. வாங்கம்மாங்க, நானும் ஒன்றும் போக மாட்டேன். நானே அழகான பட்டு கட்டியிருக்கேன், வளையெல்லாம் நல்ல வளையல், வெல்வெட் வளையல். நானும் தண்ணி எடுக்க மாட்டேன், தண்ணி பட்டுனா வம்பா போகும். நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க, நான் அதை பார்த்துக்கிறேன். ஆமாம், பார்த்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை. வீட்டில் அம்புட்டு சோழியும் செஞ்சு அம்புட்டும் கழுவி எடுத்து வச்சு தண்ணி கொண்டு எடுத்து வச்சிருக்கேன். இங்கிட்ட போய் ஒரு குடம் தண்ணி வந்துட்டு வர முடியல உனக்கு. என்ன போடி, என்கிட்ட குடத்தை கொண்டு போய் தண்ணி எடுத்துட்டு வா. அண்ணனுங்க அவன் ஒரு விறகு எடுத்துகிட்டு வர சொல்லணும், 2 3 செங்கு எடுத்து வைக்க சொல்லணும் பொங்கலுக்கு. அண்ணன்டே சொல்லாமா தண்ணி எடுக்க. பட்டெல்லாம் நனைஞ்சிருமா, அழகா கட்டியிருக்கேன், தண்ணியெல்லாம் பட்டு வம்பா போகும். அவன்டே சொல்லிடுமா ப்ளீஸ்மா. நீ ஒன்று செய். இப்படி இங்கே நிற்கிறது ரொம்ப கஷ்டம்யா. தண்ணி எடுக்கிறதுலாம் பெரிய ஜாலி தான். நீ கோயிலில் சொல்லி ஒரு சேரும் ஒரு சின்ன ஸ்டூலும் வாங்கிட்டு வா. சேரை போட்டு அங்கே உட்காந்துக்க. காலையும் நல்லா நீட்டி நிமிடம் இருந்துக்கிட்டு யார் யார் என்ன செய்யாக எப்படி செய்யாகன்னு பார்த்துக்கிட்டு என்ன பொட்டப்பில் வாச்சிருக்கு பேரு. ஒவ்வொன்றும் என்ன சோழி செய்து தண்ணி எடுக்கட்டா, பாத்திரத்தை கழுவட்டா, வீடை துடைக்கட்டா, அம்புட்டு சோழி செய்து அதையும் செஞ்சுட்டு வெளி சோழியும் போய் செய்துங்க. இவளுக்கு ஒரு குடம் தண்ணி தூக்க முடியலையா? பேங்கிட்டு இப்போ என்ன தண்ணி எடுக்கணும், எடுத்துட்டு வாரேன். இந்த பிள்ளைங்க இப்படி வந்துட்டு ஒரு குடத்தை தூக்கிறதுக்கு இப்படி செழிச்சுக்குது. இதெல்லாம் நாளைக்கு கல்யாணம் பண்ணி என்னென்ன குடும்பம் கழிக்குமோ தெரியல. போகிற இடத்துல சோபால கால் நீட்டி இருந்தா மாமியாரி விளக்க மாத்த எடுத்து அடிக்க மாட்டா. நம்ம செல்லம் கொடுத்தா நம்ம கெடுத்துக்கிட்டோம் போல இருக்கு. சேகரு, இந்த வாயா கொஞ்சம். என்னம்மா கூப்பிட்டீங்களா? இப்போதான் கண்ணை அசந்து காரில் படுக்கலாமேன்னு படுத்தேன். என்ன சொல்லுங்க. பொங்க வைக்க கொஞ்சம் செங்கல் பறக்கிட்டு வாயா. இங்கிட்ட அடிக்க வேண்டாங்கன்னா அங்கிட்ட விறகு கிடக்கும், காடு தானே, அங்கிட்ட சொல்லி கிடக்கும், கொஞ்சம் பறக்கிட்டு வாயா. என்னம்மா நீங்க இதெல்லாம் ஏன்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அதான் ஒருத்தி சிரியால பொன்னின்ட்டு அவள்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. அண்ணனும் தங்கச்சியும் எதுல ஒத்துமையோ இதுல ரொம்ப தான் ஒத்துமை. சோழி செய்யணும் ரொம்ப வலிக்குதோ என்ன? போ போய் கொஞ்சம் செங்கல் பறக்கிங்க வை. அவ தண்ணி வந்துட்டு வர போயிருக்கா, கொஞ்சம் சொல்லி கிடந்த பறக்கி வை. பொங்க விடணும்ல, பொங்கன்னா சும்மையா? உங்க அப்பா எங்க போனாலும் தெரியல. அப்பாவா? அப்பா அவங்க சொந்தக்காரங்க வீடு இருக்காம அங்கே போய் பார்த்துட்டு யாரமா கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காரு. மனுஷன் அது கடையிலேயே போனா வந்தவன் என்ன பொங்க வச்சுட்டு எடுத்துட்டு போய் அக்கா தங்கச்சி போய் கூட்டிட்டு வரலாமே. ஏன் தான் இப்படி இருக்காரோ தெரியல. பொங்க வைக்கன்னு சொல்லிக்கிட்டு இங்கிட்டு வருவாருன்னு பார்த்தா அங்க போயிட்டாரோ. நான் கோயிலுக்குள்ள நிப்பாரு நினைச்சேன். என்னவும் செய்யட்டு. இந்தா கிடக்க அந்த செங்கல் தானே, இந்த எடுத்துட்டு வரேன். இல்லை செம்பு, இன்னைக்கு கொடுத்த சுட்டெல்லாம் வசூல் பண்ணிடணும். வா, வழக்கம் போல சாமியை கும்பிட்டுட்டு போவோம். ஆமா என்ன இன்னைக்கு கோயில்ல வழக்கத்துக்கு மாற கூட்டமா இருக்குது. வெளியூர் பயிலுவ ஃபுல்லா வந்திருக்கான் போல இருக்க, காரெல்லாம் அலமோதுது. சரி வா, கும்பிட்ட போட்டுட்டு தொழிலுக்கு போவோம். ஆமாண்ணே, என்னன்னு தெரியலையே, ஒரே வெளியூர் கணங்களா வந்திருக்காங்களே. இலை இன்னைக்கு அந்த மேனதர்ல அந்த கருப்பையா முழு துட்டையும் தாரேன் இருக்கான். அவன் மட்டும் இன்னைக்கு தரல, கடவா பல்லே 4 குத்து குத்திரணும். குத்திருவோம். ஏய் அங்க பாரு, ஒரு பிள்ளை என்ன செக்கச்சவேன்னு அழகாட்டு வரல.
தண்ணி எடுக்க போகணுங்க. தள்ளி நின்னுங்க. பாதையில் நின்னா எப்படி போவாங்க? அட, உங்கள்கிட்ட தானங்க சொல்லுங்க. தள்ளி நில்லுங்க. பாதை நின்னா எப்படி? ஆமா, வெளியூரா நீங்க? ஏன், கண்டிப்பா சொன்னாதான் வழி விடுவீங்களா என்ன? ஒழுங்கா தள்ளி நில்லுங்க. பாதையில் எப்படி நின்றுட்டு கோயில் வாசல்ல? டேய் செம்பு, அன்னைக்கு வழி விடுடா. என்ன? இல்ல இல்ல, அழகான பொண்ணு போறா, வழி விடுடான்னு சொன்னேன். எங்க இருந்தா வருதுகளோ தெரியல, நல்ல சோக்கராட்டம். என்னடா சொல்லிட்டு போறா அந்த அழகி? எந்த ஒரு காரியா இருப்பான்னு தெரியலையே. எம்புட்டு அழகு என்ன! இப்படி ஒரு பிள்ளையதான் கல்யாணம் பண்ணணும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். பாப்போம், நம்ம கையில நான் சிக்காமையா போகும் சிட்டு. அண்ணே, அவங்க உங்களை கோமாளின்னு சொல்லிட்டு போறாங்கண்ணே.